வணக்கம் மை ஃபெலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்டில் இருக்க மக்களின் புரட்சி அந்த லெசனுக்கான டெஸ்ட்டு தான். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி யூனிட் 6ல் ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 2. இப்போது எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு வந்துருச்சு. நம்ம தளபதி சிஎம் வந்து ஆக போகிறாரு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. டிவிகே வந்து ஒரு 108 இடத்துல வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம தளபதி அவர்கள் சிஎம் ஆகிடுவார். உடனே நமக்கு ஒரு டவுட் வரும், ஆட்சி மாற்றம் வந்து நடந்திருக்கு, இந்த வருஷம் பிளானரில் சொன்ன மாதிரி எக்ஸாம் நடக்குமா? அப்படியே நடந்தாலும் சிலபஸ் வந்து சேம் சிலபஸாக இருக்குமா, இல்லை சிலபஸில் எதுவும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா? இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய தாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா என்ன நடந்தாலும் நம்ம படித்து தான் ஆகணும். அது சிலபஸ் இதே சிலபஸ் இருந்தாலும் சரி, இல்லை வேறு சிலபஸ் மாற்றினாலும் சரி, எக்ஸாம் வந்துட்டு போஸ்ட்போன் ஆனாலும் சரி, இல்லை சொன்ன மாதிரி டிசம்பரில் குரூப் 4 வந்தாலும் சரி, நம்ம படித்து தான் ஆகணும். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருமே எப்பவும் போல் படிங்க, ஓகேங்களா? இப்போது டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் கேள்வி, வேலூர் கழகத்தின் விளைவுகளை கூறுக. ஆன்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இராணுவ கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் சீருடை ஒழுங்குமுறைகள், அதான் அந்த அக்னியு தொப்பி இருக்கு இல்லையா, சிலுவை போட்ட அக்னியு தொப்பி, அதெல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்ப வாங்கியிருப்பாங்க. விலக்கி கொள்ளுதல், அதை வந்து திரும்ப வந்து விலக்கிக்கிட்டாங்க. விலக்கி கொள்ளுதல். அடுத்தது, இந்த கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தில் ஒருத்தருங்க யாருன்னா, இந்த திப்பு சுல்தான் அவங்களோட ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, வேலூர் கோட்டையில் தான் வந்து ஜெயிலில் வச்சுருப்பாங்க, சரிங்களா? வேலூர்லேருந்து கல்கத்தாவுக்கு வந்து மாற்றி விட்டுறாங்க. இங்கே இருந்தால் தானே உங்கள் ஆதரவாளர்கள் வந்து உங்களுக்காக வந்து கலகம் செய்கிறாங்க, உங்களை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிடுறோம் அப்படின்னு வந்துட்டு ஜெயிலே வந்துட்டு வேலூர் ஜெயிலேருந்து கல்கத்தாவுக்கு வந்து மாற்றி விட்டுறாங்க. மூணாவது, இந்த கலகம் ஏற்பட்ட போது வில்லியம் பென்டிக் அவர் தான் வந்துட்டு கவர்னராக இருப்பார். இந்த கிளர்ச்சியை, இந்த கலகத்தை கவனிக்க தவறியதால், அதாவது இந்த ஒரு கலகமே ஏற்பட்டுறக்கூடாது, அந்த மாதிரி வந்து நடத்தி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவரை பணி நீக்கம் செஞ்சிடறாங்க. பணி நீக்கம். ஸோ இதுதான் வேலூர் கழகத்துடைய விளைவுகள். அதாவது கழகம் முடிஞ்சிருச்சு, கழகம் ஒடுக்கப்பட்டு விட்டது, அதுக்கப்புறம் அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன, இராணுவ கட்டுப்பாடு, அவங்க கொண்டு வந்த அந்த சில கட்டுப்பாடுகள் ப்ளஸ் சீருடை ஒழுங்குமுறைகள், இதெல்லாமே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க, வாபஸ் வாங்கிக்கிறாங்க. திப்பு ஃபேமிலியை வந்துட்டு வேலூர்லேருந்து கல்கட்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, அதாவது ஜெயிலேருந்து. கடைசியாக வில்லியம் பென்டிக் அவர் வந்து இந்த கழகத்தை இன்னும் வந்துட்டு ஏற்படாமல் தடுப்பதற்கு தவறினதுனால அவரை பணி நீக்கம் செய்யப்படுகிறார். இரண்டாவது கேள்வி, கர்நாடகாவில் முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டவர் யார்? கர்நாடகாவில் முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டவர். ஆன்சர் ஆற்காடு நவாப் அவர்கள். அவங்க தான் வந்துட்டு கர்நாடகாவில் முகலாயர்களுடைய பிரதிநிதியாக இருந்திருப்பாங்க. மூன்றாவது கேள்வி, வேலு நாச்சியாருக்கும் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியாருக்கும் பாதுகாப்பு அளித்தவர் யார்? ஆன்சர் திண்டுக்கல் கோபால நாயக்கர். நாலாவது கேள்வி, கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமைத்துரையும் செவத்தையாவும்
பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்த ஆண்டு மற்றும் அவர்கள் சென்றடைந்த இடத்தின் பெயரை கூறுக. அங்கிருந்து தப்பிச்சு எந்த இடத்துக்கு போனாங்க? ஆன்சர், அவங்க தப்பிச்ச வருஷம் பார்த்தீங்கன்னா February 1801. இது வந்து ஸ்கூல் புக்கில் மாதத்தோடு கொடுத்துருப்பாங்க, அதனால் அதோட சேர்த்தே வந்து பார்த்துக்கோங்க. February 1801 அப்போது வந்துட்டு ஊமைத்துறையும் செவத்தாயும் பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து தப்பிச்சு எங்கே போகிறாங்கன்னா கமுதிக்கு வந்து போகிறாங்க. கமுதி. அஞ்சாவது கேள்வி, வேல்ஸ் இளவரசர் தீவு என அழைக்கப்பட்ட தீவின் பெயர் என்ன மற்றும் அத்தீவிற்கு எத்தனை கிளர்ச்சியாளர்கள் நாடு கடத்தப்பட்டனர்? வேல்ஸ் இளவரசர் தீவு என அழைக்கப்பட்ட தீவின் பெயர் மற்றும் அத்தீவிற்கு எத்தனை கிளர்ச்சியாளர்கள் நாடு கடத்தப்பட்டனர்? ஆன்சர், மலாயாவின் பினாங்கு. மலாயாவின் பினாங்கு தீவு, இதுதான் ஒரிஜினல் பேர். இதை தான் இவங்க வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, வேல்ஸ் இளவரசர் அவர் பேரை வந்து இந்த தீவுக்கு வந்து வச்சிடுறாங்க. சரிங்களா? ஒரிஜினல் பேர் வந்து மலாயாவின் பினாங்கு தீவு. அந்த தீவுக்கு வந்துட்டு ஒரு 73 கிளர்ச்சியாளர்களை வந்துட்டு நாடு கடத்துறாங்க. இது எந்த கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய கிளர்ச்சி. வேலூர் கழகம் கிடையாது. தென்னிந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்ட கிளர்ச்சியாளர்களை ஒரு 73 பேரை அங்கே நாடு கடத்துறாங்க. அடுத்தது ஆறாவது கேள்வி, தீரன் சின்னமலை யாருடைய இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சியை பெற்றிருந்தார்? இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸாக. தீரன் சின்னமலை யாருடைய இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சியை பெற்றிருந்தார்? ஆன்சர் வந்து பிரெஞ்சு இராணுவத்துடைய நவீன போர் முறை பயிற்சியை பெற்றிருந்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். ஏழாவது கேள்வி, தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர், மதுரை விஸ்வநாத நாயக்கர். மதுரை விஸ்வநாத நாயக்கர் இவர் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த பாளையக்காரர் முறையை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவருக்கு உதவி செஞ்சவர் யாருன்னா, இவர் வந்து யாரோட டிஸ்கஸ் பண்ணி இந்த பாளையக்காரர் முறையை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாருன்னா அவருடைய அமைச்சர், விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சர் அரியநாதர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பாளையக்காரர் முறையை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எட்டாவது கேள்வி, மதுரை நாயக்க அரசின் எந்தெந்த பகுதிகள் மைசூர் உடையாரால் இணைக்கப்பட்டது? மதுரை நாயக்க அரசுக்கு கீழே ஒரு பகுதி இருந்திருக்கும், அந்த பகுதி மதுரை நாயக்கிட்ட இருந்து யாருக்கு வந்து கைமாறி இருக்கு, அதாவது மைசூர் உடையார்கள் அவங்ககிட்ட வந்து எப்படி வந்து இணைக்கப்பட்டிருக்கு, அப்படி இணைக்கப்பட்ட பகுதி வந்து எது? ஆன்சர், கொங்கு நாடு. அந்த கொங்கு பகுதி தான் வந்துட்டு என்ன ஆகியிருக்கும்னா நாயக்க அரசோட கட்டுப்பாட்டிலிருந்து மைசூர் உடையார் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே போயிருக்கும். இந்த கொங்கு நாட்டில் எதெல்லாம் வரும்னா சேலம், கோயம்புத்தூர் வரும், கரூர், திண்டுக்கல், இந்த பெல்ட் எல்லாமே வந்து அந்த கொங்கு பெல்ட்டில் வரும். அது மதுரை நாயக்க அரசர்கள் கண்ட்ரோலில் இருந்து மைசூர் உடையார் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. இது எந்த பேராகிராஃபில் வரும்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவருடைய இது படிக்கும்போது அதில் வந்து இந்த கொங்கு நாடு பற்றி சொல்லியிருப்பாங்க, ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது, அதுக்காக வந்து கொடுத்துருக்கேன். 9வது கேள்வி, 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் எங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தனர்? 4ஆம் மைசூர் போர் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் திப்பு ஃபேமிலியை வந்து எங்கே வந்து சிறை வச்சிருக்காங்க? ஆன்சர், வேலூர் கோட்டை. இதுதான் அவங்க பண்ண தப்பு. யார்? பிரிட்டிஷ். வேலூர் கோட்டையில் வந்துட்டு திப்புவோட ஃபேமிலியை வந்து சிறை வச்சிருக்கிறாங்க 4ஆம் மைசூர் போருக்கு அப்புறம். ஏன்னா 4ஆம் மைசூர் போரில் ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சுட்டு இவங்களை சிறை பிடிச்சி வேலூர் கோட்டையில் வச்சுருப்பாங்க. அந்த வேலூர் கோட்டையில் தான் வேலூர் கழகம் வந்து நடந்திருக்கும். அது 10வது கேள்வி பாருங்க, வேலூர் கழகத்தில் மொத்தம் எத்தனை ஐரோப்பியர்கள் மற்றும் சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர்? வேலூர் கழகத்தில் மொத்தம் எத்தனை ஐரோப்பியர்கள் மற்றும் சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர்?
ஆன்சர் பார்த்தீங்கன்னா 113 ஐரோப்பியர்கள், 350 சிப்பாய்கள். ஸோ இத்தனை பேர் வந்துட்டு வேலூர் கழகத்தில், அந்த கழகத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து ஆங்கிலேயர்களுடைய எண்ணிக்கை. நம்ம ஆட்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியல, ஏன்னா அதுக்கான இது நம்பர்ஸ் வந்து கொடுக்கல. இத்தனை பேரை வந்து கொன்னதுனால அவங்க வந்துட்டு அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க, அந்த கழகத்தை வந்து அடக்கியிருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் தான் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. 11வது கேள்வி, தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மற்றும் இடத்தின் பெயரை குறிப்பிடுக. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் அவருக்கு மட்டும் இருக்காது, எங்கே வந்து இறந்தாரு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. மற்றபடி வேலு நாச்சியார் அவர்களுக்கு இறந்த வருஷம் இருக்கும். கட்டபொம்மன், அவருடைய அமைச்சர் வந்துட்டு சிவசுப்பிரமணியனார், தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், கட்டபொம்மனுடைய இது தம்பி செவத்தையா ஊமைத்துறை, இவங்க எல்லாமே வந்துட்டு தூக்கிலிடப்பட்டு தான் சாகடிச்சிருப்பாங்க. அப்படி அவங்க தூக்கிலிடப்பட்ட வருஷம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், அந்த இடத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுல இருந்து நிறைய கேள்விகள் நமக்கு குரூப் 4லேயே வந்து ரிப்பீட்டடாக வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கேள்வி, தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மற்றும் இடத்தின் பெயர் என்னன்னா, ஆன்சர் வந்து தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1805, இடம் பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டை. சங்ககிரி கோட்டை. 12வது கேள்வி, பாளையக்காரர்கள் வசூலித்த வரி பணம் எவ்வாறு பங்கிடப்பட்டது? இப்போ பாளையக்காரர்கள் முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா மதுரை நாயக்கர் விஸ்வநாதர். அப்போ அவர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா அவருக்கு அதுல வந்து ஒரு லாபம் இருக்கணும்ல. எதுக்காக பண்றாருன்னா அவரை வந்து அந்த ஒரு நாட்டை வந்துட்டு ஒரு சர்டைன் நம்பரா பிரிச்சு அத்தனை பாளையக்காரர்கள் நீங்களாம் இதை வந்து ஆட்சி பண்ணிக்கோங்க, எனக்கு கீழே நீங்க ஆட்சி பண்ணுங்க, எனக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க, வரி வந்து வசூலிச்சு கொடுங்க. இதுதான் அந்த பாளையக்காரரோட கான்செப்ட். அப்படி வந்து பாளையக்காரர்கள் வசூலித்த வரிப்பணம், அந்த வரிப்பணம் எப்படி வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க, பாளையக்காரர்கள் எல்லாம் வசூலிச்சு அதை எப்படி வந்து அந்த பணத்தை வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்சர் 3ல் 1 பங்கு வந்துட்டு அந்த பணம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மதுரை நாயக்கருக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. மதுரை நாயக்கர் அவருக்கு வந்து கொடுத்துட்றாங்க விசுவாசத்துக்காக. அடுத்த 3ல் 1 பங்கு என்ன ஆகுதுன்னா இராணுவ செலவு. இப்போ அந்த ஒரு இடத்த வந்துட்டு மேனேஜ் பண்ணணும், அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு இராணுவத்தை வந்துட்டு கட்டி அமைக்கணும். அப்போ அதுக்கான செலவாகும். அதுக்கு 1 பங்கு. கடைசி 3ல் 1 பங்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாளையக்காரர்கள் வந்துட்டு அவங்களுடைய சொந்த செலவுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இப்படித்தான் அந்த வரிப்பணம் மக்களிடம் வசூலிக்கப்பட்ட வரிப்பணம் பங்கிடப்பட்டது. 3ல் 1 பங்கு மதுரை நாயக்கர்களுக்கு, அடுத்த 1 பங்கு இராணுவ செலவுக்கு வச்சுக்கிறாங்க, கடைசி பங்கு வந்து அவங்களுடைய சொந்த செலவுக்கு வச்சுக்கிறாங்க. அதாவது எவ்வளோ வசூலிக்கிறாங்களோ, இப்போ 9 ரூபா வசூலிக்கிறாங்கன்னா 3 ரூபா வந்துட்டு மதுரை நாயக்கருக்கு கொடுத்துருவாங்க, 3 ரூபா வந்துட்டு அவங்களுடைய இராணுவ செலவுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க, மீதி 3 ரூபாய் வந்து சொந்த செலவுக்கு நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கலாம்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. இதுதான் வந்துட்டு அந்த இது. 13வது கேள்வி, பாண்டியர்களின் கீழ் பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தவர் யார்? ஆன்சர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அப்பா. அவங்க வந்துட்டு பாண்டியர்களுக்கு கீழே முதல்ல பாண்டியர்கள் கீழே தான் அவங்க வந்து பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்ட வீரபாண்டியபுரை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து நாயக்கர்களுக்கு கைக்கு வருது, பாண்டியர்களிருந்து நாயக்கர் கைக்கு வருது. அப்பவும் இவங்க வந்து பாளையக்காரர்களாக வந்துட்டு அந்த ஏற்கனவே அங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருந்ததுனால அந்த பகுதி அவங்களுடைய பாளையமா மாற்றப்படுது. 14வது கேள்வி, வேலுநாச்சியார் அவர்கள் யாரை தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்? 8th புக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு தற்கொலை படை தாக்குதலுக்காகவே ஒரு படையை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு தலைமை வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அதுவே தமிழில் வந்து ஒரு லெசன் இருக்கும், வேலுநாச்சியார் பற்றி லெசன் இருக்கும். அதில் அந்த ஒரு இது ஒரு போர், அந்த தற்கொலை தாக்குதலை நடத்தினது வந்து ஒரு ஆள், அவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க தமிழ் புக்கில். ஆன்சர் பார்த்தீங்கன்னா குயிலி. இப்போ தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மேலே வந்துட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஆங்கிலேயர்களுடைய கிடங்குல அந்த ஆயுத கிடங்குல வந்து குதிச்சு வெடிக்க வச்சிருவாங்க. வெடிக்க வச்சு அங்கே இருக்க ஆயுதத்தை எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க குயிலி அவங்க. அந்த விஷயம் வந்துட்டு வேலுநாச்சியார் அவர்களுக்கு தெரியாத மாதிரி தான் தமிழில் வந்து சொல்லியிருப்பாங்க, தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை 8th பார்த்தீங்கன்னா
அந்த தற்கொலை தாக்குதலுக்குன்னே ஒரு படையை வந்து ஏற்பாடு பண்ணி அவங்கள வந்து அமுச்சு வச்சிருக்க மாதிரி வந்துட்டு 8th கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் தற்கொலை தாக்குதல் நடந்தது உண்மை. அதை நடத்தியவர் வந்து குயிலி. எப்படி நடத்தியிருப்பாங்கன்னா, அவங்க மேலேயே வந்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு தீயை வச்சுட்டு போயிட்டு அந்த ஆயுத கிடங்களை குதிச்சிருவாங்க. குதிச்சு அங்கே வெடி மருந்து வெடி எல்லாமே இருக்கும், எல்லாம் சேர்ந்து வெடிச்சு சதுரி இருக்கும். அப்படித்தான் வந்து அந்த சிவகங்கையை திரும்ப வந்து இவங்க மீட்டிருப்பாங்க, வேலுநாச்சியார் அவர்கள். 15வது கேள்வி, சிவகங்கையின் சிங்கம், சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார்? சிவகங்கை சிங்கம். ஆன்சர் சின்ன மருது. சின்ன மருதை தான் சிவகங்கையின் சிங்கம் என சொல்லுவாங்க. இது வந்துட்டு இது சிவகங்கையின் சிங்கம் இந்த பாயிண்ட் வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு நிறைய முறை கேட்டிருக்காங்க. 16வது கேள்வி, ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளித்த பாளையக்காரர்கள் யாவர்? இப்போ பாளையக்காரர்கள் எல்லாம் எதுக்காக வந்துட்டு ஆங்கிலேயர் கூட போர் புரியுறாங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது பின்னாடி கேள்வியாக வரும், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படி பாளையக்காரர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு போர் செய்யும்போது அந்த டைமில் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக சில பேர் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பாளையக்காரர்கள் யாருன்னு ஒரு 3 பேர் வந்துட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது யாருன்னா, ஆன்சர் புதுக்கோட்டை பாளையக்காரர்கள். புதுக்கோட்டை இவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு ஆதரவாக இருந்திருக்காங்க. 2வது எட்டயபுரம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், காட்டி கொடுத்த எட்டயபுரம்னு சொல்லுவாங்க. ஏண்டா நீ என்ன எட்டப்பன் ஃபேமிலியா, எட்டப்பன் பரம்பரையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எட்டயபுரத்தில் இருந்த அந்த எட்டப்பன் தான் காட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க. 3வது தஞ்சாவூர் பாளையம், இவங்களுமே ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு ஆதரவாக தான் இருந்திருப்பாங்க. அது போக இன்னொருத்தருங்க யாருன்னா சிவகிரி பாளையம். சிவகிரி இந்த பாளையமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு ஆதரவாக தான் இருந்திருப்பாங்க. இந்த ஆதரவு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு பாளையக்காரர்கள் எல்லாமே ஒரு கூட்டமைப்பை வந்துட்டு இது பண்ணுவாங்க. எல்லா பாளையக்காரர்களும் ஒன்றா சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம போர் செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு கூட்டமைப்பை இது பண்ணும்போது இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த சிவகிரி பாளையமே அப்போ வந்து ஆங்கிலேயர்களுக்கு தான் வந்துட்டு ஆதரவாக இருந்திருப்பாங்க. அதுதான் கான்செப்ட். 17வது கேள்வி, ஊமைத்துறையும் செவத்தையாவையும் கைது செய்து தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு? ஆன்சர் நவம்பர் 16, 1801. இதுதான் வந்துட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. இடம் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி. 18வது கேள்வி, எந்த உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர்களுக்கு நேரடி கட்டுப்பாட்டை பெற்றனர்? ஆன்சர் கர்நாடக உடன்படிக்கை. கர்நாடக உடன்படிக்கை. ஸோ இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டிற்கு மீது டைரக்டா ஆங்கிலேயர்களுக்கு நேரடி கட்டுப்பாடு வருது. 19வது கேள்வி, கிழக்கு பாளையங்களை ஆட்சி செய்தவர்கள் யார் மற்றும் அவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தலைவர் வந்து இருப்பார். ஒரு ஏரியாவை வந்து ஒருத்தருங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி செய்கிறாங்க. அந்த ஆட்சி செய்த ஆட்களுக்கு ஒருத்தர் வந்து தலைவர் மாதிரி இருப்பார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள். கிழக்கு பாளையங்களை ஆட்சி செய்தவர்கள் எல்லாருமே வந்து நாயக்கர்கள். அவங்க யாருடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்தாங்க அப்படின்னா கட்டபொம்மன். கட்டபொம்மன் தான் அந்த கிழக்கு பாளையங்களுக்கே வந்து ஹெட்டாக வந்து இருந்திருப்பார். கட்டபொம்மன். சரிங்களா? பாளையங்களை வந்து கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படின்னு வந்து 2ஆ வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்படி கிழக்கு பாளையங்களில் ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா நாயக்கர்கள். அவங்களுக்கு ஹெட்டாக இருந்தவர் வந்து கட்டபொம்மன். 20வது கேள்வி, கலெக்டர் ஜாக்சன் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக கலெக்டராக நியமிக்கப்பட்டவர். ஜாக்சன் துரை இவரை வந்துட்டு பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க. இவருக்கு பதிலாக புதுசாக வந்துட்டு கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ஆன்சர் எஸ்ஆர் லூஷிங்டன். லூஷிங்டன் இவர் தான் வந்துட்டு ஜாக்சனை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருப்பார். 21வது கேள்வி, காளையார் கோவில் போர் யார் யாருக்கு இடையில் மற்றும் எந்த ஆண்டு நடைபெற்றது? காளையார் கோவில் போர் யாருக்கும் நடந்துச்சு, அப்போ எந்த வருஷம் நடந்துச்சு? வருஷம் பார்த்தீங்கன்னா 1812.
772. யாருக்கு யாருக்கும் நடந்துச்சுன்னா சிவகங்கை பாளையத்தை ஆட்சி செய்த ஒரு நிமிஷம். ஓகே, சிவகங்கை பாளையத்தை ஆட்சி செய்த முத்துவடுகநாதர். அவருக்கு யாருக்கு அகைன்ஸ்டா செஞ்சிருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள். 22வது கேள்வி. சிறையிலிருந்து தப்பித்த ஊமைத்துரைக்கும் செவத்தையாவுக்கும் சின்னமருது பாதுகாப்பு அளித்த இடம். ஜெயிலிருந்து தப்பிச்சு ஊமைத்துறையும் செவத்தையாவும் பார்த்தீங்கன்னா கமுதிக்கு போயிருப்பாங்க. கமுதியிலிருந்து சின்னமருது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள பாதுகாப்பா தங்க வச்சிருப்பாரு. அந்த இடத்தோட பேர் ஆன்சர் சிறுவயல். 23வது கேள்வி. தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதிகளில் கிளர்ச்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் தாக்கியதால் கிளர்ச்சியாளர்கள் தஞ்சம் புகுந்த பகுதிகளை கூறுக. இது எல்லாமே புக்ல இருக்க பாயிண்ட்ஸ் தான். தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதிகளில் கிளர்ச்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் தாக்கியதால் கிளர்ச்சியாளர்கள் தஞ்சம் புகுந்த பகுதிகளை கூறுக. ஆன்சர் பிரான்மலை, காளையார் கோவில். இந்த 2 இடத்துல தான் வந்து கிளர்ச்சியாளர்கள் வந்து தப்பிச்சு அங்க ஓடி இருப்பாங்க. 24வது கேள்வி. மருது சகோதரர்களை தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு. ஆன்சர் அக்டோபர் 24, 1801. தூக்கிலிடப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை. 25வது கேள்வி. எந்த போர்களுக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயர்களின் வசமானது? எந்த போர்களுக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் அவங்களுக்கு கைக்கு வந்து போச்சு? ஆன்சர் 3வது மற்றும் 4வது மைசூர் போர். அதுக்கப்புறம் தான் திப்பு ஃபேமிலி வந்து அரெஸ்ட் பண்ணி வேலூர் கோட்டையிலேருந்து வச்சிருவாங்க. அது 4வது மைசூர் போருக்கு அப்புறம். 1803ஆம் ஆண்டு சென்னை மாகாண கவர்னர் யார்? 26வது கேள்வி. 1803ஆம் ஆண்டு சென்னை மாகாண கவர்னர் யார்? ஆன்சர் வில்லியம் பென்டிக். 27வது கேள்வி. வேலூர் கோட்டையின் வெளியே இருந்து விரைந்து சென்று கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யார்? வேலூர் கோட்டைக்கு உள்ள வந்து கலகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க வந்துட்டு எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில இருந்த ஒருத்தர் வந்துட்டு டக்குன்னு வேகமா பக்கத்துல இருந்த ஊருக்கு போயிட்டு கில்லஸ்பி இருப்பாரு, அவங்ககிட்ட போய் தகவல் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் கில்லஸ்பி வந்து அந்த கலகத்தை வந்து அடக்குறாரு. அப்படி போய் தகவல் கொடுத்தவர் யார்? ஆன்சர் மேஜர் கூட்ஸ். அவர் தான் வெளியில போய் அவருக்கு வந்துட்டு கில்லஸ்பிக்கு வந்துட்டு தகவல் கொடுத்திருப்பாரு. 28வது கேள்வி. பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட காரணம் என்ன? காசு தான். கப்பம் கட்ட மறுப்பு. ஆங்கிலேயர்கள் வந்துட்டு பாளையக்காரர்கள்ட்ட வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து பெறுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பாளையக்காரர்களுக்கு அது பிடிக்கல. நான் வந்து உனக்கு ஏன் கப்பம் கட்டணும் அப்படின்னு தான் வந்துட்டு அந்த கிளர்ச்சியை ஆரம்பிக்குது. 29வது கேள்வி. யாருடைய வீழ்ச்சிக்கு பிறகு முகலாயர்கள் தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவினார்கள்? முகலாயர்கள் வந்து தெற்கில் வந்து அவங்களுக்கு வந்துட்டு மேலாண்மையே கிடையாது. அவங்களுடைய இதுவே வந்து இங்கே வந்திருக்காது.
ஒருத்தங்க வீழ்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய மேலாண்மை அப்படியே தெற்கில் கொஞ்சமாக வந்திருக்கும். யாருன்னா ஆன்சர் விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு. இது எல்லாமே புக்ஸில் உள்ள பாயிண்ட்ஸ் தான். இதை கொடுத்துருப்பாங்க புக்ஸில். பட் இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாமில் வந்து அந்தளவுக்கு கேட்டது கிடையாது. நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கொடுத்துருக்கேன். 30வது கேள்வி. வரியில் நிலுவைத் தொகையை செலுத்தச் சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதியவர் யார் மற்றும் எழுதப்பட்ட ஆண்டு? வரியில் இவ்வளோ நிலுவை இருக்குது அப்படின்னு வந்துட்டு அதை சீக்கிரமாக வந்து கட்டுன்னு கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதியவர் யார் மற்றும் எழுதப்பட்ட ஆண்டு? ஆன்சர் எழுதினவர் வந்துட்டு காலின் ஜாக்சன். வருஷம் பார்த்தீங்கன்னா 1798. 31வது கேள்வி. வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்படுபவர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ரொம்ப ஈஸியான பாயிண்ட். ஆன்சர் வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியார். அதனால தான் நம்ம தளபதி வந்து இவங்களை ஒரு கொள்கை தலைவரை வந்து சொல்லியிருப்பாங்க, வேலுநாச்சியார் அவர்களை. 32வது கேள்வி. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் பெரிய உடையதேவரிடம் பணிபுரிந்தவர்கள் யார்? சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் இவர் கீழே வந்துட்டு 2 பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்க யாருன்னா ஆன்சர் மருது சகோதரர்கள். இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் இறந்ததுக்கப்புறம் வேலுநாச்சியார் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அந்த சிவகங்கையை வந்து திரும்ப மீட்கிறதுக்கு. ஏன்னா மருது சகோதரர்கள் ஆல்ரெடி முத்துவடுகநாதர் கிட்ட வந்து வேலை செஞ்சவங்க. அந்த விசுவாசத்துக்காக இவங்க ராணி இல்லையா, வேலுநாச்சியார் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க முத்துவடுகநாதரை. அப்போ அவங்க ராணிக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, விசுவாசம். 33வது கேள்வி. ஆங்கிலேய ஆவணங்களில் 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்பட்ட கிளர்ச்சி மற்றும் அக்கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு? ஒரு கிளர்ச்சி வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் இது வந்து ஒரு 2வது பாளையக்காரர் போர் தான் அப்படின்னு வந்து ஆங்கிலேயர்களோட குறிப்புகளில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த கிளர்ச்சி என்ன கிளர்ச்சி, அந்த கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் தென்னிந்திய கிளர்ச்சி. தென்னிந்திய கிளர்ச்சி இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1801. அடுத்த கேள்வி 34வது கேள்வி. தீரன் சின்னமலை மேற்கொண்ட போர் முறை மற்றும் போர் நடந்த இடங்களை குறிப்பிடுக. தீரன் சின்னமலையோட போர் முறை பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் முறை. கொரில்லா போர் முறை மறைஞ்சிருந்து தாக்குறது. எங்கெங்கெல்லாம் தீரன் சின்னமலைக்கும் ஆங்கிலேயர்களுக்குமே வந்துட்டு போர் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடம் இருக்கு. காவேரி, ஓடாநிலை, 3வது வந்துட்டு அரச்சலூர் போர், அந்த இடம். இது 3மே வந்து போர் நடந்த இடம். காவேரி போர், ஓடாநிலை போர், அரச்சலூர் போர். அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். 35வது கேள்வி. பாளையக்காரர் முறையில் நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? பாளையக்காரர் முறையில் அந்த நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? ஆன்சர் 72. ஏன்னா நிர்வாக வசதிக்காக இவர் விஸ்வநாத நாயக்கர் வந்து என்ன பண்ணுறேன்னா அவருடைய நிர்வாக வசதிக்காக அவருடைய நாட்டை 72 பாளையமாக வந்து பிரித்து 72 பேர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து நிர்வாகம் செய்யுங்க, அதுக்கு என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கு இப்படி வந்துட்டு இது கொடுத்துடணும், வரி வந்து கொடுத்துடணும், அந்த வரி நீங்களே வசூல் பண்ணிக்கலாம். அப்படி வசூலிக்கப்பட்ட வரியில தான் 3ல் 1 பங்கு கொடுத்துருவாங்க. அப்போ 72 பேர் வந்துட்டு 3ல் 1 பங்கு அவங்க வசூலிக்கிற வரியில கொடுத்தாங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஜம்முன்னு வந்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார். அப்படிதான் வந்து இருந்திருக்கும். 36வது கேள்வி. மேற்கு பாளையங்களை ஆட்சி செய்தவர்கள் யார் மற்றும் அவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? நம்ம ஏற்கனவே வந்து கிழக்கு பாளையம் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து இப்போ மேற்கு பாளையம். அதே மாதிரி 8th வந்துட்டு கிழக்கு பாளையங்கள் என்னென்ன பாளையம் வரும், மேற்கு பாளையங்கள் என்னென்ன பாளையம் வரும் அப்படிங்கிற அந்த பேர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. 10th வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதையுமே தெரிஞ்சுக்கணும், ஏன்னா பொருந்தாதில் கேட்டுருவாங்க. 3 பாளையம் கிழக்கு பாளையத்துலேருந்து கொடுத்துட்டு 4வது பாளையத்தில் வந்துட்டு 4வதாக வந்து மேற்கு பாளையத்தில் இருக்க ஒரு பாளையத்தை பேரை கொடுத்துட்டு இதில் பொருந்தாதுன்னு கேட்டால் நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால அந்த பேர் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம 10th பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையங்கள் வந்து ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா மறவர்கள்.
கிழக்கு பாளையங்களை ஆட்சி செய்தவர்கள் நாயக்கர்கள், மேற்கு பாளையங்களை ஆட்சி செய்தவர்கள் மறவர்கள். இவங்களுக்கு வந்து யார் வந்துட்டு தலைவனாக இருந்திருப்பார், ஒரு ஹெட்டாக இருந்திருப்பாருன்னு பார்த்தோன்னா பூலித்தேவர் அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பூலித்தேவர். சரிங்களா? 37வது கேள்வி, வேலூர் கழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்றவர் யார்? வேலூர் கழகம் நடக்குது இல்லையா, அந்த வேலூர் கழகத்தில் அப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை வந்து பிளான் பண்ணவர் யாருன்னா ஆன்சர் பதே ஹைதர். பதே ஹைதர் இவர் யாருன்னா திப்பு சுல்தானுடைய பையன். திப்பு சுல்தானுடைய பையன் இவர் தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வேலூரில் அந்த கோட்டையில் பக்கத்தில் இருப்பார். இவர் வந்துட்டு வெளியில் இருக்க ஒரு சோர்ஸ்லாம் வச்சு அங்கே வந்து ஒரு கழகத்தை வந்து பிளான் பண்ணியிருப்பார். 38வது கேள்வி, சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட இடம். சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம். இவர் யாருன்னா கட்டபொம்மனுடைய அமைச்சர். அவரையுமே வந்து கொன்றுவாங்க. எங்க அப்படின்னா நாகலாபுரம். ஸ்கூல் புக்லேயே வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தூக்கிலிடப்பட்ட இடம் ப்ளஸ் அந்த இதுக்குன்னு 4 பேர் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த பிளேசஸ். 39வது கேள்வி, மருது சகோதரர்களுக்கு எதிராக படையை நடத்தி சென்ற ஆங்கிலேயர்கள் யாவர்? 2 பேர் போயிருப்பாங்க. மருது சகோதரர்களுக்கு அகெயின்ஸ்டாக போர் படைகளை நடத்திட்டு அவங்களுக்கு தலைமை தாங்கி போனவங்க 2 பேர். ஆன்சர் கர்னல் அக்னியூ. கர்னல் அக்னியூ இவர் ஒருத்தர். 2வது கர்னல் இன்ஸ். கர்னல் இன்ஸ். 40வது கேள்வி, தீரன் சின்னமலை பிறந்த ஊர் மற்றும் மாவட்டம். தீரன் சின்னமலை பிறந்த ஊர் மற்றும் மாவட்டம். ஊர் பார்த்தீங்கன்னா சென்னிமலை அருகே மேலப்பாளையம். சென்னிமலை அருகே மேலப்பாளையம். மாவட்டம் வந்துட்டு ஈரோடு மாவட்டம். நாற்பத்தி ஓராவது கேள்வி, தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக இருந்த இடம் எது? ஆன்சர் வேலூர் கோட்டை. நாற்பத்தி இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர். இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யாருன்னா பூலித்தேவர் அவர்கள். அதனால தான் சொன்ன ரொம்ப ஒரு முக்கியமான நபர்னு. பூலித்தேவர் அவர்கள். 43வது கேள்வி, கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்தித்த ஆண்டு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை போய் வந்து சந்திச்சிருப்பாங்க, காலின் ஜாக்சன் அவர்களை. அந்த வருஷம் எந்த வருஷம்னா ஆன்சர் 1798. 44வது கேள்வி, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம். திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் எந்த ஆண்டு யாரால் வெளியிடப்பட்டது? வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 1801. யார் வந்து இதை வெளியிட்டிருப்பாங்கன்னா மருது சகோதரர்கள். அவங்க 2 பேரும் தான் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் செம டேலண்டாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த கூட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருப்பாங்க. 45வது கேள்வி, தீரன் சின்னமலையின் இயற்பெயர் மற்றும் அவர் ஆட்சி செய்த பாளையத்தை குறிப்பிடுக. தீரன் சின்னமலையோட இயற்பெயர் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் புக்கில். ஆன்சர் வந்து இயற்பெயர் தீர்த்தகிரி. தீர்த்தகிரி அதுதான் அவருடைய இயற்பெயர். அவர் ஆட்சி செய்த பாளையம் பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு. கொங்கு நாட்டு பகுதியை தான் அவர் வந்து ஆட்சி செஞ்சிருப்பார். 46வது கேள்வி, வேலூர் கழகத்தின் உடனடி காரணத்தை குறிப்பிடுக. ஆன்சர் சிலுவை சின்னத்தையுடைய அக்னியு தலைப்பாகை, அக்னியு தொப்பின்னு சொல்லுவாங்க. அக்னியு
தொப்பி, தலைப்பாகை எப்படினாலும் சொல்லலாம். தலைப்பாகை அதில் என்ன இருக்கும்னா, அந்த தலைப்பாகை அந்த தொப்பி வந்துட்டு சிலுவை சின்னம் வந்து போட்டிருக்கும். சிலுவை சின்னம். அப்போ நம்ம ஆட்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீ வந்துட்டு எல்லா வகையிலும் எங்களை வந்துட்டு எங்கள் மத அடையாளத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டு கிறிஸ்டின் மாதிரி வந்து மாத்திர அப்படிங்கிற அந்த ஒரு இது இது ஆகுது. அவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு வெறுப்பு வருது. அது வந்துட்டு கிளர்ச்சிக்கு வந்துட்டு ஒரு காரணமாக, உடனடி காரணமாக. அதுதான் வந்து அக்னியு தலைப்பாகை. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அக்னியு. அதனால் அவர் பேரை வந்து சொல்லி நம்ம சொல்லுவோம் அக்னியு தலைப்பாகைன்னு. அதை பின்னாடி வந்து விட்ரா பண்ணிடுவாங்க, நாங்கள் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை அப்படின்ட்டு. அது உடனடி காரணம்னா அந்த அக்னியு தலைப்பாகை தான். எப்படி வந்துட்டு அந்த 1157 பெருங்கிளர்ச்சிக்கு வந்து பன்றி கொழுப்பும் பசுவோட கொழுப்பும் தடவப்பட்ட அந்த தோட்டாக்கள், என்ஃபீல்டு ரக தோட்டாக்கள், அந்த இது வந்து உடனடி காரணமோ பெருங்கிளர்ச்சிக்கு, அதே மாதிரி வேலூர் கழகத்துக்கு உடனடி காரணம்னு பார்த்தோம்னா அக்னியு தலைப்பாகை. ஏன்னா அதில் சிலுவை சின்னம் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. 47வது கேள்வி, தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1529. அடுத்தது 48வது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவி மற்றும் சகோதரர்கள் பெயரை குறிப்பிடுக. மனைவி ஜக்கம்மா, சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2 பேர், ஊமைத்துறை. ஆல்ரெடி அந்த கேள்வி வந்து பார்த்தோம். இவங்களை ஊமைத்துறை, செவத்தையா, இவங்களை வச்சு பார்த்தோம். 49வது கேள்வி, சின்னமருது ஆங்கில படைக்கு சவாலாக எத்தனை வீரர்களை திரட்டினார்? இந்த இது எப்போ ஆங்கில படைக்கு சவாலாக வந்துட்டு எத்தனை வீரர்கள்னா மொத்தம் 20,000 வீரர்கள். இது எப்போனா அந்த தென்னிந்திய கிளர்ச்சி நடக்குது இல்லைங்களா, அந்த டைமில் வந்து இவர் 20,000 வீரர்கள் வந்து திரட்டி அவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து ரெடியாக வச்சிருப்பாரு. யாருன்னா சின்னமருது. 50வது கேள்வி, மைசூர் உடையார்கள் வீழ்ந்த பிறகு கொங்கு நாட்டு பகுதிகள் யாரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது? மைசூர் உடையார்கள், அவங்களுக்கு முன்னாடி வந்து மதுரை நாயக்கர்கள், அப்புறம் மைசூர் உடையார்கள். அதுக்கப்புறம் அந்த பகுதி யார்கிட்ட வந்துச்சு அப்படின்னா மைசூருடைய சுல்தான். மைசூர் சுல்தான். இந்த சுல்தான் யாருன்னா முகலாயர், திப்பு சுல்தான். இந்த திப்பு சுல்தான் தான் வரி வசூல் பண்ணிட்டு இருப்பாரு எங்க, இந்த கொங்கு நாட்டுல இருந்து. அந்த கொங்கு நாட்டு பகுதியில் ஒருத்தர் தான் தீரன் சின்னமலை. அப்படி வந்துட்டு திப்பு சுல்தான் அனுப்பிச்ச அமைச்சர் வந்துட்டு ஒரு டைம் வந்து வரியெல்லாம் வசூல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து தீரன் சின்னமலை வந்து களவாடிடுவார். அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபேமஸ் டைலாகே வரும். அடுத்தது 51வது கேள்வி, தென்னிந்திய கூட்டமைப்பில் இடம்பெற்றவர்கள் எழுதுக. அந்த ஃபேமஸ் டைலாக் என்னன்னு வந்து சொல்லணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த டைலாகை நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சரி. 51வது கேள்வி, தென்னிந்திய கூட்டமைப்பில் இடம்பெற்றவர்களை எழுதுக. யார் யாரெல்லாம் அந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் வந்து இருந்தாங்க? ஃபஸ்ட்டு அது ஆரம்பித்தவங்க வந்து யாருன்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள், சகோன்னு போடுறேன் ஷார்ட்டா. இவங்க வந்து சிவகங்கை. சரிங்களா? அடுத்தது அந்த கூட்டமைப்பில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தோம்னா கோபால நாயக்கர் அவர்கள். கோபால நாயக்கர் இவர் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது வந்துட்டு திண்டுக்கல். இவர் இப்போ தெரியுதுங்களா, இவர் வந்துட்டு ஏன் வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்துட்டு அடைக்கலம் கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஏன்னா கோபால நாயக்கர் வந்து மருது சகோதரர்களோட க்ளோஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கூட்டமைப்பில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மருது சகோதரர்கள் எங்கள் ராணிக்கு வந்துட்டு இது கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கும்போது கோபால நாயக்கர் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பார். அதனால தான் அவங்களுக்கு வந்து அடைக்கலமும் கொடுத்துருப்பார். வேலுநாச்சியாருக்கும் அவங்களுடைய பொண்ணு வெள்ளச்சி நாச்சியாருக்கும். 3வது வந்துட்டு கேரளவர்மன். கேரளவர்மன் இது வந்து எந்த பகுதினா கேரள பகுதி, கேரளா. 4வதா கிருஷ்ணப்ப நாயக்கர். கிருஷ்ணப்ப நாயக்கர். அடுத்தது துண்டாஜி வாகுன்னு நினைக்கிறேன் ஃபுல் பேர். துண்டாஜி புக்கில் துண்டாஜி தான் கொடுத்துருப்பாங்க. இவங்க எந்த பகுதினா மைசூர். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தென்னிந்திய கூட்டமைப்புன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. 52வது கேள்வி, தீரன் சின்னமலை யாருடன் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றியை பெற்றார்? ஆன்சர் திப்பு சுல்தான்.
நம்ம சொன்னோம் இல்லைங்களா, திப்பு சுல்தான்கிட்ட இருந்து தான் இவர் வந்துட்டு அந்த வரியே பிடுங்கியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் 2 பேரும் நண்பர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவருடைய தைரியம் பிடிச்சிருக்கும் திப்பு சுல்தானுக்கு. ப்ளஸ் ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கும். திப்பு சுல்தான் அந்த ஆங்கிலேயருக்கு அகைன்ஸ்டாக போகிறோன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அலைன்ஸ் வருதோ அந்த அளவுக்கு அவருக்கு நல்லதுன்னு வந்து பூலித்தேவரையும் சேர்ந்து இது பண்ணியிருப்பார். சாரி, தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை நல்ல அவரோட சேர்ந்து ஆங்கிலேயர்களுடைய போராடி வெற்றியும் வந்து பெற்றிருப்பார். 53வது கேள்வி, வேலூர் கோட்டையில் ஆங்கிலேய கொடி இறக்கப்பட்டு யாருடைய கொடி ஏற்றப்பட்டது? அந்த வேலூர் கழகத்தில் உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கோட்டையவே கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணிட்டு அங்கே இருந்த கொடியை, ஆங்கிலேயர்களோட கொடியை இறக்கிட்டு ஒருத்தரோட கொடியை வந்து ஏற்றிருப்பாங்க. அது யாருன்னா புலி உருவம் பொறித்த திப்பு அவர்களோட கொடி. திப்புவின் கொடி. அவங்க கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்களோட பிளான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலூர் கோட்டையை வந்து கேப்சர் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது எப்படி கொண்டு போகிறது என்னங்கிறது தெரியாது. அதை யோசிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகும்னா வெளியிலேருந்து கில்லஸ்பி வந்துருவாப்புல. வந்து இறக்கமே இல்லாமல் அடித்து துவம்சம் பண்ணி அந்த கழகத்தை வந்து கழகத்தில் ஈடுபட்டவங்க எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி முடிச்சு விட்டுருவார். இறக்கமே இல்லாமல். அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொடிய இது. அந்த ப்ராசஸ் அந்த அவர் ஹேண்டில் பண்ண அந்த விதம் ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லுவாங்க. யாரு? கில்லஸ்பி. அடுத்தது 54வது கேள்வி, பாளையக்காரர்கள் நாயக்க மன்னர்களுக்கு என்ன மாதிரியான உதவியை செய்து வந்தனர்? என்ன உதவினா இராணுவ உதவி. இராணுவ உதவி. அப்போ நாயக்கர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த பாளையக்காரர்கள் வந்துட்டு அவங்களுக்கு இராணுவ உதவி செய்யணும். அதுவுமே வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் உனக்கு வந்து இந்த பாளையங்கள்லாம் தரேன், நீ வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கோ, எனக்கு நீ வந்து வரி கட்டிடணும், ப்ளஸ் எனக்கு ஏதோ ஆபத்துனா இராணுவ உதவி செஞ்சிடும், அந்த இராணுவத்துக்கு செலவுக்கு நீ அந்த வரியிலேருந்து எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் அவங்க வந்து கட்டமைச்சிருப்பாங்க. 55வது கேள்வி, ஆற்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு. ஆற்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு. ஆன்சர் 1761. அடுத்தது 56வது கேள்வி, பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் இணைய மறுத்த காரணத்தால் கட்டபொம்மன் படையெடுத்து சென்ற பாளையம். இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் எல்லாரும் வாங்கன்னு வந்து சேர்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி அந்த கூட்டமைப்பில் நான் சேர மாட்டேன்ட்டு ஒரு பாளையம் சொல்லியிருப்பாங்க. அதனால் கட்டபொம்மன் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிடுறான்னு அவர் மேலே வந்துட்டு படையெடுத்து போவார். அந்த பாளையம் என்னன்னா ஆன்சர் சிவகிரி பாளையம். சிவகிரி பாளையம். 57வது கேள்வி, தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராட, அவங்களை தொடர்ந்து எதிர்த்து போராட ஒரு கோட்டையை வந்து கட்டியிருப்பார். அந்த கோட்டை எங்கு கட்டினார்? ஆன்சர் ஓடாநிலை. 58வது கேள்வி, நவாப் மற்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை உருவாக்க முயன்றவர் யார்? அதாவது நவாப், ஆற்காடு நவாப் அவங்களுக்கும் ஆங்கிலேயர் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒருத்தரை வந்துட்டு அடிக்க வருவாங்க. அப்படி இருக்கும்போது பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை ஆரம்பத்திலே வந்து இந்த விதை போட்டவருக்கு ஒருத்தர் இருக்காரு, அதை வந்து உருவாக்க முயற்சி செஞ்சிருப்பாரு. பட் அந்த டைம்ல அது வந்து கை கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி வந்துட்டு முயற்சி செஞ்சவர் யாரு? ஆன்சர் பூலித்தேவர். ஏன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலேயருக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு போர் செஞ்சிருப்பாரு. அதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, மறுபடியும் வருவாங்க. அப்படி வரும்போது சரி நம்ம தனியாக இருந்தால் இன்னும் சரிப்பட்டு வராதுன்னு பாளையக்காரர்கள் கூட்டமைப்பே இது பண்ணுவோம், நம்ம கீழே இருக்க பாளையத்தை எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போரிடுவோன்னு ஒரு பிளான் பண்ணி அதை முயற்சி செஞ்சிருப்பாரு. பட் அது வந்து கை கொடுத்துருக்காரு அந்த டைமில். அடுத்தது 59வது கேள்வி, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்ட ஆங்கிலேய வீரர். கட்டபொம்மனுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்ட ஆங்கிலேயர் யாருன்னா ஆன்சர் மேஜர் பேனர்மேன். அதாவது பானர்மேன். சரிங்களா? 60வது கேள்வி, பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சண்டை நடக்கும், அதில் பூலித்தேவர் ஜெயிச்சிடுவார். திரும்ப ஒரு சண்டை நடக்கும், அதில் பூலித்தேவர் தோற்றுருவார். அப்போ நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இவர் போய் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றிடுவார். அப்படி கைப்பற்றிய ஆண்டு ஆன்சர் 1764வது வருஷம். 61வது கேள்வி, கட்டபொம்மன் நிலுவையில் வைத்திருந்த வரி தொகை.
எவ்வளோ வரித்தொகை தான் அவர் வந்து நிலுவையில் வச்சுருந்தார்ப்பா. அதை கட்டுறதுக்கு தான் அந்த காலின் ஜாக்சன் வந்துட்டு விடாமல் வந்து லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பாப்புல. எவ்வளோன்னா 1080 பக்கோடா. இவ்வளோ வரியை வந்து அவர் வந்து மிச்சம் வச்சிருப்பார் கட்டாமல் நிலுவையில். 62வது கேள்வி, தீரன் சின்னமலை கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க யாரிடம் உதவியை பெற முயன்றார்? தீரன் சின்னமலை வந்துட்டு கோயம்புத்தூரில் ஆங்கிலேயருக்கு வந்து அகெயின்ஸ்டாக ஒரு இது பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து அட்டாக் பண்ணும், அதுக்கு யார்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு அப்படின்னா மராத்தியர்கள். அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு, மராத்தியர்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து மருது சகோதரர்கள். பாருங்க, இப்போ மருது சகோதரர்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்திருக்காங்க பாருங்க. கொஞ்சம் 2 பேர் கொஞ்சம் பெரிய ஆளு தான் சண்டை பண்ணுறதுல. ஸோ அந்த டைமில் கேட்டிருப்பாரு, பட் உதவி வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா அவங்களுமே அந்த டைமில் வந்து சண்டை பண்ணி தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா இவனுங்க வந்து ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க இந்த ஆங்கிலேயர்கள். அடுத்தது 63வது கேள்வி, வேலூர் கழகத்தின் தாக்குதலுக்கு முதல் பலியானவர் யார்? இந்த வேலூர் கழகம் ஸ்டார்ட் ஆகுது, அப்போது தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பலியான ஆங்கிலேயர், இது வந்து முதல் பலியான ஆங்கிலேயர் யாரு? ஆன்சர் கர்னல் பான்கோர்ட். அதை இங்கிலீஷில் பார்த்தோம்னா அது வந்து ஃபேன்கோர்ட், கர்னல் ஃபேன்கோர்ட். சரிங்களா? 64வது கேள்வி, எங்கு நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார்? எங்கே ஒரு சண்டை நடந்திருக்கும், அந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் தோற்கடிக்கப்பட்டு அவரை வந்து கைது செஞ்சிருவாங்க. யார்? கட்டபொம்மனுடைய அமைச்சர். எங்கே நடந்த சண்டைனா கோலார்பட்டி. அங்கே நடந்த சண்டையில் தான் சிவசுப்பிரமணியத்தை வந்து கைது செஞ்சிருவாங்க. 65வது கேள்வி, கட்டபொம்மன் தப்பிச் சென்று மறைந்திருந்த இடம். இந்த கோலார்பட்டியில் சிவசுப்பிரமணியத்தை கைது செஞ்சிருவாங்க, ஆனால் அங்கேருந்து கட்டபொம்மன் தப்பிச்சு ஓடிடுவார். தப்பிச்சு ஓடி எங்கே போயிட்டு அவர் வந்துட்டு மறைஞ்சிருப்பார் அப்படின்னா களப்பூர் காடு. அடுத்தது 66வது கேள்வி, வேலூர் கழகத்தை முதலில் தொடங்கிய இந்திய சிப்பாய்கள் யார்? மற்றும் வேலூர் கழகம் தொடங்கிய அந்த நாள், ரெண்டுமே சொல்லணும். வேலூர் கழகத்தை முதலில் தொடங்கிய இந்திய சிப்பாய்கள் மற்றும் தொடங்கிய நாள். ஆன்சர், 1வது மற்றும் 23வது படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவில் இருந்த இந்திய சிப்பாய்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வருஷம் வந்து 1806. வேலூர் கழகம் வந்துட்டு அந்த நடந்த வருஷம் 6. எப்போ முதல்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை 10வது நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருன்னா 1ஆம் மற்றும் 23ஆம் படைப்பிரிவில் இருந்த இந்திய சிப்பாய்கள், நம்ம ஆட்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 67வது கேள்வி, கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் எவ்வளவு நேரம் ஜாக்சன் துறையால் நிற்க வைக்கப்பட்டார்? அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 1798 வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. யார்? கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியமும். அப்படி போகும்போது ஜாக்சன் துறை என்ன பண்ணிடுறாருன்னா வெயிட் பண்ண வச்சுறாரு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா ஆன்சர் 3 மணி நேரம், 3 hours, 3 மணி நேரம் வந்து வெயிட் பண்ண வைக்கிறாரு. வேணுனே, இன்டென்ஷனலாக. சரிங்களா? 68வது கேள்வி, வேலூர் கழக கிளர்ச்சியாளர்கள் யாரை தங்களது புதிய ஆட்சியாளராக அறிவித்தனர்? ஸோ அதான் அவங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த வேலூர் கழகம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே இருந்த எல்லாருமே வந்து தம்சம் பண்ணிடுறாங்க. அதாவது நம்ம ஆட்கள் வந்து கொன்றுவாங்க. ஐரோப்பியர்கள் ப்ளஸ் அங்கே இருந்த இதில் இவங்களோட சிப்பாய்கள் அவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு அந்த வேலூர் கழகத்தை இவங்களோட இதை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணிவிட்டு அந்த கொடியை வந்து ஏற்றி விடுறாங்களா, புலி கொடியை ஏற்றிட்டு யாரை வந்துட்டு புதிய ஆட்சியாளராக சொல்லியிருப்பாங்கன்னா ஆன்சர் வந்துட்டு பதே ஹைதர் அவர்களை தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து திப்புவோட வாரிசு. சரிங்களா? அதனால் திப்புக்கு அப்புறம் இவரை வந்து சொல்லியிருப்பாங்க. 69வது கேள்வி, தீரன் சின்னமலை யாரால் காட்டி கொடுக்கப்பட்டார்? எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் நடந்திருக்கும். நமக்கு துரோகம் இழைக்கப்பட்டு கொண்டே இருந்தது நம்முடைய முந்தைய வரலாற்றில். ஏன் இப்போ வரைக்குமே அது நடந்துட்டுருக்கு. அப்படி தீரன் சின்னமலை அவர்களை வந்துட்டு காட்டி கொடுத்தவர் யாருன்னா அவருடைய சமையல்காரர் நல்லப்பன். பேரை பார்த்தீங்களா? நல்லப்பன். ஆனால் செய்கிற வேலையெல்லாம் பாருங்கள், செஞ்ச வேலையை பாருங்கள்.
70வது கேள்வி, 1767 பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? 1767 பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? ஆன்சர் கேப்டன் கேம்பெல். 72வது கேள்வி, பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஆகியோரின் மகன்கள் யாவர்? பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பனுடைய பசங்க யாருன்னா மருது சகோதரர்கள். சின்ன மருது, பெரிய மருது, அவங்க தான் மருது சகோதரர்கள். எவ்வளோ ஒற்றுமையாக அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து இருந்திருக்காங்க பாருங்க. 72வது கேள்வி, எந்த உடன்படிக்கை மூலம் ஆங்கிலேய அரசின் அதிகாரம் பாளையக்காரர்கள் மீது செலுத்தப்பட்டது? ஆன்சர் கர்நாடக உடன்படிக்கை. கர்நாடக உடன்படிக்கை 2 டைம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து 1792 நினைக்கிறேன். அந்த டைமில் யாருக்கும் கர்நாடக உடன்படிக்கை வந்திருக்குன்னா நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும், நவாபு ப்ளஸ் ஆங்கிலேயர், இவங்க 2 பேருக்குள்ளே நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நவாபு இருக்க பகுதி வந்துட்டு பார்த்திங்கன்னா நாயக்கர் பகுதி, நாயக்கர் ஆண்ட பகுதி வந்து நவாபு கீழே வந்துடும். அப்போ அந்த நவாப் வந்துட்டு இவங்களோட வந்துட்டு ஆங்கிலேயருடைய ஒரு உடன்படிக்கை போட்டுருவார். அதுதான் கர்நாடக உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை மூலமாக வரி வசூல் செய்யும் அதிகாரம் வந்து இவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாளையக்காரர்கள்ட்ட வந்து வரி கேட்பாங்க. அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அதிகாரம் பாளையக்காரர்கள் மீது செலுத்தப்படுது இல்லையா? அதனால தான் 2 பேருக்கும் கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு கர்நாடக உடன்படிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1801 ரைட், அந்த தென்னிந்திய கிளர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கர்நாடக உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அதன்படி வந்து தமிழ்நாடு மொத்தமாக வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் வந்துடும். யார்? ஆங்கிலேயர் கண்ட்ரோல் வந்துடும். ஏன்னா பாளையக்காரர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒடுக்கிட்டு அவங்களுடைய அந்த புரட்சியை வந்துட்டு இல்லாமல் பண்ணிடுவாங்க. எல்லாருமே வந்து யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அடக்கியிருப்பாங்க. ப்ளஸ் சில பாளையங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். அப்படி தமிழ்நாட்டில் அவங்களுடைய முழு அதிகாரம், ஆங்கிலேய அரசுடைய முழு அதிகாரம் வந்த அந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா அதுவுமே கர்நாடக உடன்படிக்கை. வருஷம் வந்து 1801. இந்த 2மே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாளையக்காரர்கள் இருக்கும்போது ஆங்கிலேயருடைய அந்த ஃபுல் டாமினேஷன் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்னா நம்ம அப்பப்போ வந்து அவங்கள எதிர்த்து வந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம். அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ஃபுல் டாமினன்ஸ் எப்போ வந்துச்சுன்னா 1801 தான் வந்துச்சு. அடுத்தது 73வது கேள்வி, கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தவர் யார்? இங்கேயும் ஒரு துரோகி இருக்காங்க பாருங்க. கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தவர் யார்? அதாவது கட்டபொம்மன் அந்த கோலார்பட்டி சண்டை அங்கே அந்த போரில் தப்பிச்சு களப்பூர் காடுக்கு வந்துட்டு வந்துடுவார். அந்த களப்பூர் காட்டில் இருக்கிறவர் வந்துட்டு யார் கைது பண்ணி கம்பெனிகிட்ட ஒப்படைப்பார்னா ஆன்சர் புதுக்கோட்டை ராஜா. நம்ம சொன்னோம்ல புதுக்கோட்டை வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால அந்த புதுக்கோட்டை ஆட்சி செஞ்ச அந்த பாளையக்காரர் விஜய ரகுநாத தொண்டமான். விஜய ரகுநாத தொண்டைமான் இவர் தான் என்ன பண்ணிடுவார்னா துரோகம் பண்ணிடுவார். நான் உனக்கு அடைக்கலம் தரேன் அப்படின்னு கட்டபொம்மனை கூப்பிட்டு கைது செஞ்சு இவர்கிட்ட ஒப்படைச்சிருவார். யார்கிட்ட? கம்பெனிகிட்ட, பிரிட்டிஷ்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவார். அடுத்தது 74வது கேள்வி, நவாபின் படைகள் நெற்கட்டும் செவலை தாக்கிய ஆண்டு மற்றும் அப்படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார்? அந்த நவாப் ஏன்னா வரி வசூல் பண்ண போகணும், கேட்குறாங்க, புலித்தேவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போது நீ உன்னை வந்து அடிச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி நவாபின் படைகள் நெற்கட்டும் செவலை தாக்கிய ஆண்டு, ஏன்னா நெற்கட்டும் செவலை ஆட்சி செஞ்சவர் தான் புலித்தேவர் அவர்கள். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1759. அந்த படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூசுப் கான். யூசுப் கான் தான் யாருன்னா மருதநாயகம் அவர்கள். ஸோ இவரை பற்றி வந்துட்டு 11th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இருக்கும். மருதநாயகத்துக்கு ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அவரை பற்றின இன்ஃபர்மேஷன். 8th பெருசாக இருக்காது, 10th இருக்காது. சரிங்களா? அடுத்தது 75வது கேள்வி, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு. ஸோ அந்த மாதிரி இவர் புதுக்கோட்டை அந்த பாளையக்காரர் வந்துட்டு விஜய ரகுநாத தொண்டைமான் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போய் கம்பெனிட்டு வந்து ஒப்படைச்சிட்றாப்புல. அப்படி ஒப்படைச்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வாசு போகிறாங்க, தூக்கி வந்து மர்கையா அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி வந்துட்டு எங்கே பண்ணுறாங்கன்னா அந்த இடம் வந்துட்டு கயத்தாறு. ஆண்டு பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து டேட்டோட கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அக்டோபர் 16, 1799. இதுதான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு.
76வது கேள்வி, பூலித்தேவர் ஆட்சி செய்த பாளையம். நம்ம மேலே சொன்னோம், நெற்கட்டும் செவல். நெற்கட்டும் செவல். கடைசி 77வது கேள்வி, கட்டபொம்மனின் இறப்பிற்கு பிறகு ஊமைத்துறை மற்றும் செவத்தையா அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தவர். ஏன்னா கட்டபொம்மன் இறந்துருவாப்புல 1799. அதுக்கப்புறம் ஊமைத்துறையும் செவத்தையாவும் வந்துட்டு பாளையங்கோட்டை ஜெயிலில் இருப்பாங்க. அங்கேருந்து தப்பிச்சு தான் போவாங்க. தப்பிச்சு போனவங்களுக்கு பாதுகாப்பு அளித்தவங்க யாருன்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள். சரிங்களா? அந்த மருது சகோதரர்கள் வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னு தான் இவங்களை அட்டாக் பண்ண வருவாங்க ஆங்கிலேயர்கள். அவங்க எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவங்க வந்து கைதிகளை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது மருது சகோதரர்கள் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் மருது சகோதரருக்கு அந்த சிவகங்கை சிவகங்கை பாளையத்துக்கு அகெயின்ஸ்டாக ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ஒரு படையை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இது 2 பேர் பார்த்தோம், கர்னல் அக்னி, கர்னல் இன்ஸ் ரைட். அவங்க 2 பேரும் வந்து போயிட்டு மருது சகோதரர்களை வந்துட்டு அடித்து காலி பண்ணிடுவாங்க. மருது சகோதரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஊமைத்துறை செவத்தையாவையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. 3 பேருமே வந்துட்டு தூக்கில் போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு நிமிஷம் அந்த டாபிக். இந்த டாப்பிக்கில் தான் இந்த லெசனே வரும். அதாவது நமக்கு சிலபஸில் கொடுத்த டாபிக் இது. சரி, என்னாச்சு? ஓகே. ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த தொடக்ககால கிளர்ச்சிகள். ஸோ இதெல்லாமே வந்து தொடக்ககால கிளர்ச்சிகள். இப்போ நமக்கு பார்த்ததெல்லாம் இது வந்துட்டு நமக்கு சிலபஸில் கொடுத்த டாப்பிக்கு. இது 8th ஸ்டாண்டர்டில் மக்களின் புரட்சி அதில் கவர் ஆகும். அப்புறம் வந்து 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். இதே வார்த்தை அப்படியே இருக்கும், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சி. அதுக்கப்புறம் 11th வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம 8th பார்த்துட்டோம். அடுத்து 10th 11th பார்த்தோம்னா இந்த டாபிக் வந்து முடியுது. ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் நடந்த இது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அந்த டாபிக் வந்து பார்த்துருப்போம். அந்த டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு லெசன் தான் வந்துட்டு கவர் ஆகிருக்கும். அந்த லெசனுக்கான ஒன்லைனர் டெஸ்ட்டுமே நம்ம போட்டுட்டோம். அதை தொடர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக 8வது வந்து பார்த்துருக்கோம். அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் டெஸ்ட் ஆர்டர் ஆல்ரெடி ஒன்று முடிச்சிட்டோம். இது 2வது டெஸ்ட்டு. இந்த டாப்பிக்கில் இது ஃபஸ்ட் டெஸ்ட். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மக்களின் புரட்சி. அடுத்தது 10th, அதுக்கப்புறம் 11th வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நமக்கு முடியுது. நான் முன்னாடி வீடியோவில் கேட்ட மாதிரி தான் இந்த டெஸ்ட் வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியன், உங்களுடைய சஜஷன்ஸ் எதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு நான் வந்து இந்த டெஸ்ட் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.